ஸோ இன்றைக்கி மார்னிங் நம்ம ஷாப்பிங் பண்ணோம். நம்ம பீட்டா பாட்டிலிங்க்கு 2 கிளாஸ் பவுல் ப்ளஸ் கப்ஸ்லாம் வாங்கிட்டோம். ஸோ இந்த அக்கா சூப்பராக மடித்து கொடுத்தாங்க, கிளாஸ் உடையாது இருக்கிற மாதிரி. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பீட்டா ப்ரீடிங் டே 96. ஃபிஷ்ஷோட ஏஜ் 91 days. ஸோ நம்ம வாங்கின அந்த பாட்டில்ஸில் நம்ம பீட்டா ஃபிஷ் விட்டுருந்தோம். அதே டைம் நான் 4 பீட்டா ஃபிஷ்ஷுக்கு நான் நேம் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதோட பேர் ஸ்பைடி, ஸ்பைடர்மேன் மேலே டபுள் கலர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் மார்வல். மார்வலில் மிஸ் தான் இருக்குது. நம்ம இந்த ப்ரீடிங்கில் மிஸ்டர் மார்வலே கொண்டு வந்திருக்கோம். கமெண்ட் பண்ணுங்கள். இவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ். ஸோ இவனுக்கு நான் டெட் பூல் பேர் வச்சுருக்கேன். என்ன பண்ணுறான்னு இவனுக்கே தெரியாது. அடுத்தது பார்க்க போகிறது நீங்களே கண்டுபிடிங்க, ஆக்ஷன் கமாண்ட். நம்ம சின்சான் ஃபேன் கோசம் இதை நான் வச்சுருக்கேன். இவனும் ரொம்ப க்யூட்டாக இருப்பான். இவன்கிட்ட தான் நம்ம நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ கிட்ஸ் நிறைய பேர் தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன் நம்மளோட ப்ரீட் பண்ண கலெக்ஷன்ஸ். ஸோ மிஸ்டர் மார்வல் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். என்னோடய ரிசப்ஷனில் தான் வச்சுருக்கேன். ஸோ என் சேருக்கு ஆப்போசிட்டில் தான் இருப்பான். ஸோ பார்க்கும் போது அவனோட பேட்டர்ன் டெய்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ 3 months முன்னாடி குட்டியாக இருந்தால் ஒரு எக்கு. பட் அந்த எக்லேருந்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 inches. பாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதெல்லாம் நான் சேலுக்கு கொடுப்பேனானே தெரில. ஸோ இன்றைக்கி மெயினாக என்னோடய அப்டேட்டில் என்ன பண்ண போகிறேன்னா, மைக்ரோ பெல்லட்ஸ். இது வரைக்கும் நான் நானோ பெல்லட்ஸ் தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து மைக்ரோ பெல்லட்ஸ் கொடுக்குறேன். மைக்ரோ பெல்லட்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னா, நான் வந்து கொடுக்குறது வந்து ஆப்டிமம்ன்ற பிராண்டு. இது வந்து டேங்கை வந்து சீக்கிரம் டிஸ்கலர் பண்ணாது. அதே மாதிரி டர்பிட் ஆக்காது. மற்ற ஃபீடிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டர்பிட் ஆகிடும். ஸோ இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு ட்ரை பண்ணேன். மோஸ்ட்லி 4 pellets கொடுத்தேன். மதர் பீட்டா ப்ளக்கார்டு வந்து இது தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இதை கொடுத்துருக்கேன். ஃபாதர் வந்து எப்போவுமே நானோ பெல்லட்ஸ் தான் சாப்பிடுவான். இதை போட்டால் சாப்பிடவே மாட்டான் வாங்கினதுலேருந்து. ஸோ நம்ம ஃப்ரை பார்த்தீங்கன்னா வாயில் எடுப்பான், அதை வந்து துப்பிட்டே தான் இருப்பான் ஒரு 4-5 times. அது பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அது வந்து அது சாஃப்டாக ஆக்குது. ஸோ வாயில் போட்டு சியூ பண்ணி துப்பிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பெல்லட்டை மட்டும்தான் அது இது பண்ணும். மற்ற 3 pellet அதை டச்சே பண்ணாது, அதை சாப்பிட்ற வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அது துப்பிடுச்சா, இப்போ திருப்பி போய் அந்த மற்ற பெல்லட்டை விட்டுட்டு அதை மட்டும் கரெக்டாக சர்ச் பண்ணி எடுக்கும் பாருங்கள். அது தண்ணியில் ஊற ஊற சாஃப்டாகும். சாஃப்டானதுக்கப்புறம் அதை சியூ பண்ணி சாப்பிட்ரும். ஸோ நான் ஓவர் நைட் பார்த்துட்டு சொல்கிறேன் நாளைக்கு அதை சாப்பிட்டுதா இல்லையான்னு. இந்த 4 பவுல்லையும் நான் அதான் போட்டிருக்கேன். பட் இது வரைக்கும் எதுவும் சாப்பிடல. இப்போதைக்கு ஜஸ்ட்டு டெஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெல்லட்டோட ஷேப்பே மாறி இருக்கும். அது சியூ பண்ணி அதை வந்து இது பண்ணியிருக்கு. தேங்க்யூ.